ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் ஐபிஎல் 2025 ஃபஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஆர்சிபி கேகேஆரும் மோதினப்போ ஒரு முரட்டு சம்பவமாகி போச்சு. அப்போ அதில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மெக்கலம் வந்து 158 அடித்தார் ஃபஸ்ட்டு மேட்ச் ஐபிஎல்லில். அப்போ தான் வர்றாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு. டிராவிடு இவங்களாம் இருந்தாங்க நினைக்கிறேன். டிராவிடு, பீட்டர்சன், ராஸ் டெய்லர் இவங்களாம் தான் நினைக்கிறேன். வெட்டோரி இவங்களாம் தான் நினைக்கிறேன் அந்த டைமில் ஆர்சிபியில். இங்கிட்டு மெக்கல்லம், கிறிஸ்கேலு, கங்குலி, ஆகாஷ் சோப்ரா இவங்களாம் இருந்தாங்க. அது அப்படியே ஃபஸ்ட்டு மேட்ச்சு அப்போ தான் வந்து எல்லாம் சரி ஓகே. அதாவது நம்ம ஐபிஎல்லாம் என்னன்னு தெரியாது. ஐபிஎல்லாம் அப்போ தான் ஆரம்பிக்குது. T20 கிரிக்கெட்டே கிட்டத்தட்ட புதுசு தான். ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு அப்போ நடந்தேன். அப்படி இருக்கிற மைண்ட் செட்டில் இவங்கள எல்லாம் ஃபேன்ஸுக்கு பெருசாக ஒரு ஐடியா இருக்காது. எப்படா என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக கிரிக்கெட் பார்க்குறவங்க தவிர்த்து பொதுவாக இருக்கிறவங்களுக்கு பெருசாக ஒரு ஐடியா இருந்திருக்காது. அப்போ வந்து மெக்கலம்னா அடி சரியான அடி. அந்த மேட்ச்சு 158 ரன்ஸு மெக்கலம் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. அது அவங்களுக்கு அப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ இருக்கிற அளவுக்கு ஆர்சிபிக்கு அப்போ ஃபேன் பேஸ் கிடையாது இங்கே கம்பேரிட்டிவ்லி இப்போ இருக்கிறப்ப. இருந்தாலுமே அப்போ ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களோட மனநிலைமைன்னு வச்சா ரொம்ப எனக்கு கவலைக்கிடமாக இருக்குது. ஒரு 223 ரன்னு கொடுத்தது கூட பரவாயில்ல. அடுத்து திரும்பவும் ரொம்ப கம்மியாக ஒரு 78 ஆடு 70 to 80 ஆடு தான் அடித்தாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு மறக்கக்கூடிய துக்ககரமான நிகழ்ச்சின்னு சொல்லலாம் ஆர்சிபியோட வரலாற்றில். கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் பெரிய ஒரு ரைவல்ரி இருந்துகிட்ருக்கு. அது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்குமா எப்படின்னு தெரில. கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் பார்த்தீங்கன்னா 2014 இருக்குது ஹெட் டு ஹெட்டு. ஸோ இந்த மாதிரி கேகேஆர் ரொம்ப டாமினண்ட்டாக இருந்திருக்காங்க ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அது எப்படி நாளைக்கு என்ன பண்ணுறாங்க, வரலாறு திரும்புமா இல்லை வந்து அந்த வரலாற்றை திரும்பி இவங்க திருப்பி போடுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நாளைக்கு தான் பார்க்கலாம் என்னென்னு.